Hello children, welcome to our chat room. இது போன வீடியோவோட கண்டினியூவேஷன். பதஞ்சலி முனிவர்ங்கிறவர் யோக சாஸ்திரம் பற்றி எழுதி வச்சிருக்காருன்னு பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சனாதன தர்மத்தில் 6 வழிகள் சொல்லியிருக்கா. பகவானை எப்படி அடையணுங்கிறதுக்கு 6 வழி, ஷண்மார்க்கம்னு பேர். அதுக்கு தான் முக்திங்கிறோம். நம்ம கடவுளை அடையிறதுன்னாக்க இன் அதர் வேர்ட்ஸ் முக்தி அடையிறதுன்னு பேர். அதில் ஒன்று தான் யோக சாஸ்திரம். நம்ம தேசத்தில் ரிஷி முனிகள் எல்லாரும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பக்திங்கிற ஒரு கடலில் மூழ்கி தனியாக ஒரு ஃபாரஸ்டில் இருந்து தபஸ் பண்ணி ஒன்றுமே சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம கடும் தபம், அந்த தவத்தின் வழியாக பகவானோட அருள் கிடைச்சி அவர் கிருப்பையில் ஞான திருஷ்டியும் கிடைச்சி நிறைய தத்துவங்கள், உண்மைகள், ஃபிலசாஃபிக் ஃபேக்ட்ஸ் இது எல்லாத்தையும் அப்படியே ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அவள் எழுதி வச்சுட்டு போன நிறைய விஷயங்கள் இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிட்டு வருது. நம்ம அவளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். வி ஆர் கிரேட்ஃபுல் டு தெம். நம்ம சனாதன தர்மத்தோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைல்லே ஆஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃபாகவே இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கை நடத்துகிற விதத்துலேயே கலந்து இருக்குது. அதாவது நம்ம எந்த வேலை பண்ணாலும் என்ன பண்ணினாலும் அதில் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட பார்ட்டும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடியானவன், ஒரு விவசாயி இருக்கான்னா அவன் தன்னோட நிலத்தில் சாகுபடி பண்ண போகிறான். அதில் இப்போது அவன் ஃபார்மிங் பண்ண போகிறான். முதல்ல அவன் அந்த நிலத்துக்கு பூஜை போடுவான், பூமி பூஜை. அதுக்கப்புறம் சூரியனுக்கும் பூஜை பண்ணுவான். நல்லபடியாக கரெக்டு சீசனில் மழை பெய்யணும், சன்லைட் கிடைக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பயிர்கள் நல்லா வளரும். அன்சீசனல் டயத்தில் எப்போ மழை வேண்டாமோ அப்போ பெய்யக்கூடாது. இதெல்லாம் அவன் கையிலையும் இல்லையே. இதெல்லாம் தெய்வாதீனமாக ஆகிற விஷயமா இருக்கிறதுனால அவன் முதல்ல இதுக்கெல்லாம் பூஜையெல்லாம் போடுவான். அதுக்கப்புறமா இந்த சங்கராந்தி வருது பற்றியா, பொங்கல் பண்டிகை. அந்த பண்டிகைக்கு தன்னுடைய அறுவடையான எல்லாத்தையும் வச்சு படைச்சி சூரியனுக்கு எதிர்த்தாப்பில் அதை படைச்சி ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி பண்ணுவான். இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோ, அப்போது அதுக்கும் பூமி பூஜை பண்ணி ஃபவுண்டேஷன் ஆரம்பிப்பாள். அதை தவிர ஆயுத பூஜை, மெக்கானிக்ஸ் எல்லாம் முதல்ல ஆயுத பூஜைக்கு தன்னுடைய டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவாள். ஆட்டோ ரிக்ஷா, கார், அந்த மாதிரி எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் கூட மாலையெல்லாம் போட்டு விஜயதசமிக்கு பூஜை பண்ணுவாள். சரஸ்வதி பூஜைக்கு முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தன்னோட புக்ஸை வச்சு சரஸ்வதிக்கு பூஜை போடுவாள். நல்லபடியாக தான் படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு. புதுசாக குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்குறவா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வித்யாரம்பம்னு ஒரு பூஜை பண்ணுவாள். இந்த மாதிரி நம்ம ஹிந்துஸோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்லையே கனெக்டடாக இருக்கிற தர்மம் தான் சனாதன தர்மம். யோக சாஸ்திரத்தை ரொம்பவுமே ஃபாலோ பண்ணுறது புத்திசத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி மனசை ஒரு யோக நிலைக்கு கொண்டு போய் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணுங்கிறது எல்லாத்தையுமே திறந்துட்டு இருக்கிற மாங்க்ஸால் தான் முடியும். புத்த பிக்ஷுக்கள் இருக்கா பற்றி அவளால் தான் முடியும். அது ஏன்னா நம்மளாம் டே டு டேவாக லைஃப்பை லீட் பண்ணுறச்சே சம்சாரத்தில் இருக்கோம். ஃபேமிலி, சொசைட்டி, நெய்பர்ஸ், நெய்பர்ஹுட், இதில் மாதிரி எவ்வளவோ பேரோடு இன்டராக்ட் பண்ணுறோம். நிறைய சூழ்நிலைகளெல்லாம், நிறைய சந்தர்ப்பங்கள், சர்க்கம்ஸ்டன்சஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்போது மைண்ட் கண்ட்ரோல் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் யோகத்தோட முக்கியமான அம்சமே கண்ட்ரோல் ஆஃப் மைண்டு தான். அதனால தான் நம்மளோட கிரேட் ஃபிலாசபர் அண்ட் கைட் பகவத் ராமானுஜர் ஒரு கான்செப்ட், சரணாகதிங்கிற ஒரு கான்செப்டை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அதுபடி நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ, வாயால் என்ன பேசுகிறோமோ, கையால் என்ன செய்கிறோமோ எல்லாத்தையுமே கடவுளே உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு டெடிகேட் பண்ணிடணும், அர்ப்பணம் பண்ணிடணும். இந்த பெரிய காரியத்தை பண்ணுறதுக்கு புத்தி நீ கொடுத்த, சக்தியையும் நீ கொடுத்த, இது ரெண்டையும் நீ கொடுத்தது தான்.
அதை வச்சுட்டு நான் இதை பண்ணியிருக்கேன். பண்ணினத்தோட ரிசல்ட்டை நான் உனக்கே சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாதிரி மனோபாவத்தில் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு நம்ம டெடிகேட் பண்ணிட்டோம்னா அது பேர் தான் சரணாகதி. இந்த மாதிரி ஆட்டிடியூடில் நம்ம லைஃப்பை நடத்தினோம்னா நமக்கு டென்ஷன் குறைஞ்சி போயிடும். இதோடு சேர்ந்து கொஞ்சம் யோகமும் வேணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மைண்டுக்கு ஒரு கண்ட்ரோல் வரும். மைண்டை கண்ட்ரோல் பண்ணினால்தான் நம்ம லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா டிசிப்ளின் வராது. இஷ்டப்படி எப்படி எப்படி தோன்றுதோ அப்படிலாம் நம்ம லைஃப்பை நடத்த ஆரம்பிச்சிடுவோம். நம்மளோட சென்சஸ்க்கு மேலே ஒரு கண்ட்ரோல் வேணும்னா அது மைண்ட் கண்ட்ரோலில் தான் வரும். அந்த மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். யோகாவோட முக்கியமான பகுதியே பார்ட்டு கண்ட்ரோலிங் யுவர் மைண்டு தான். சரி, இப்போது ஃபார் அவர் நாலேஜ் நம்ம இன்னும் கொஞ்சம் யோகாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யோகாவை யோசித்து எழுதினது பிரம்மா. அதுக்கப்புறமா அவர் பதஞ்சலி முனிவருங்கிற ஒரு பெரிய யோகிக்கிட்ட சூத்திரமாக எழுத சொன்னார். சூத்ரான்னா திருக்குறள் மாதிரி சுருக்கமான பொன்மொழி. இது இங்கிலீஷில் அஃபோரிசம்னு சொல்லுவோம். இந்த யோக சாஸ்திரத்துக்கே அஃபோரிசம் ஆஃப் பதஞ்சலின்னே பேர். இது நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுன்னு சொல்லுவோம். குறள் உரை 1 or 2 சென்டென்ஸ்குள்ளே கம்ப்ளீட் மீனிங்கை தெரிவிக்கணும். எப்போவுமே ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம நரேட் பண்ணணும்னா, ஒரு நிகழ்ச்சியை விவரிக்கணும்னா அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது எல்லாராலையும் முடியாது. அதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும், ஆற்றல் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் பெரிய மியூசிக் டைரக்டரோட ஒரு மியூசிக்கல் நைட்டை பார்க்க போயிருக்கான்னு வச்சுக்கோ. அடுத்த நாளைக்கு அவள் 2 பேரையும் பார்க்கும்போது வேறு யாரோ கேட்குறா, எப்படி இருந்தது நேற்றுக்கு அந்த மியூசிக்கல் நைட் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டால், போனோம் ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் போகிறதுக்கு கஷ்டப்பட்டோம் டிராஃபிக்கில், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, நமக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடினா அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். இதையே நாங்கள் போனோமா, முதல்ல எங்களுக்கு ஊபர் புக் பண்ணினோம், அது வரத்துக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்புறம் டிராஃபிக் ஜாமில் இருந்ததும், அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ஆடிட்டோரியத்தை தேடிட்டு போகிறதுக்குள்ளே நிறைய மிஸ் பண்ணிட்டோம். அதை தவிர ஒரே கூட்டமாக, எள்ளு போட்டால் எள்ளு விழுற இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம் அப்படின்னு சுற்றி சுற்றி சொல்லுவா, பாயிண்ட்டுக்கே வரமாட்டான். இந்த மாதிரி சூத்ரா ஃபார்மில் வியாசர் பிரம்மசூத்திரத்தை எழுதியிருக்கு. அவருக்கு போதாயனன்ற ஒரு பேர் கூட உண்டு. அதனால் போதாயன பிரம்மசூத்திரம்னு பேர். அப்புறம் நாரதர் பக்தி சூத்திரம் எழுதியிருக்கு, அதாவது எசன்ஸ் ஆஃப் பக்தி. பதஞ்சலி முனிவர் யோக சாஸ்திரத்தை யோக சூத்திரமாக சொல்லியிருக்கு. யோகத்தை 2 விதமாக டிவைட் பண்ணியிருக்கு, பகிர் யோகம், அந்தர் யோகம். பகிர் யோகம்னா மேட் மேலே, பாய் மேலே உட்காந்துட்டு வேறு வேறு ஆசனங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கை, கால், இடுப்பு, முதுகு, கழுத்து, தலை எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் போஸ்டில் ஆசனத்தில் உட்காந்து அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினாக்க அது பேர் பகிர் யோகம். அந்தர் யோகம்னா நம்ம ப்ரீதிங், நம்மளோட சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி மெடிடேட் பண்ணுறது. ப்ரீதிங் அண்ட் மெடிடேஷன். நம்ம பகவானை யோகத்தின் வழியாக ரீச் பண்ணணும், அடையணும்னாக்க அதில் கடைசியாக பண்ணுறது சமாதி. 8 ஸ்டெப்ஸ் அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். இந்த 8வது ஸ்டெப்ஸ் தான் சமாதி. அந்த சமாதியிலேயே ரொம்ப நாள் இருந்தோம்னா நமக்கு ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும், ஒரு தெய்வத்தன்மையை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.